இன்னைக்கு என் மாமனாரோட 50த் பர்த்டே. அதுக்காக தான் வந்து ரொம்பவே ஸ்பெஷலா வந்து லஞ்ச் ரெடி பண்ணிட்டுருக்கேன். என்னன்னா, நான் விறகு அடுப்புல இப்ப தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சமைக்க போறேன். அதுவும் பிரியாணியும் இவ்ளோ குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் டைம் தான் செய்ய போறேன். அதனால ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. எனக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, ரொம்பவே டேஸ்ட்டா இருந்துச்சு. எல்லாரும் சாப்பிட்டு ஹோட்டல்ல சாப்பிடுற பிரியாணிய விடவே டேஸ்ட்டா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு வார்த்தைக்காக தானே நம்ம அவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செய்றோம். நம்ம செய்ற சாப்பாடு ஒருத்தங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு ஒரு அப்ரிசியேஷன் குடுத்துட்டாங்கன்னா, அத விட பெரிய சந்தோஷம் குக் பண்றவங்களுக்கு வேற எதுவுமே இல்ல. அவங்களுக்கு அந்த சமைச்ச கஷ்டம் எல்லாமே போயிரும். அதே போல தான் எனக்கும் இன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு லஞ்ச் மெனு என்னன்னா, சிக்கன் 65, எக்கு, கர்ட் ரைஸு, சிக்கன் லிவர், ஆனியன் ரைத்தா, பிரியாணி, தக்காளி ஜாம் இதெல்லாம் தான் செஞ்சிருந்தேன். அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் போல கேக் கட்டிங்க்கு வந்து ரெடி ஆகிட்டு எங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டேன். என்னன்னா, நம்ம பேரண்ட்ஸ்க்கு இந்த பர்த்டே செலிப்ரேஷன், கேக் கட்டிங் இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஆனா, நமக்கு அவங்களுக்கு இதெல்லாம் வந்து செஞ்சு பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? எங்க மாமாவும் ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம பண்ணிட்டுருக்கீங்க புதுசு புதுசா அப்படின்னு சொல்லி தான் வந்து சொன்னாரு. பட் இருந்தாலும் நாங்கலாம் பேசி அவர வந்து ஒத்துக்க வச்சுட்டோம். ஆனா இதுவே இது எங்க அப்பா கிட்ட நடந்திருக்குமான்னா, கண்டிப்பா முடியாது. நம்ம தல கீழ நின்னாலும் அவரோட பதில் வந்து நோவா தான் இருக்கும். அவருக்கு சுத்தமா இதெல்லாம் வந்து பிடிக்காது. உங்க பேரண்ட்ஸும் இப்படிதானான்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.